இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார், அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். காலை என்பது ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளம். ஒவ்வொரு நாளும் நாம் விழிக்கும் போது அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த இன்னும் ஒரு வாழ்க்கைக்கான வாய்ப்பு என்பதை நாங்கள் அந்த நேரத்தில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மனத்தை அமைதியாக வைத்து ஆண்டவரை நினைத்து ஜெபம் செய்வது மிகவும் முக்கியமானதொன்று. ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையில் ஆண்டவரை தேடும்போது எங்களுக்கு அந்த நாள் வெற்றியாக நல்லபடியாக அமையும். இன்றைக்கு ஆண்டவர் எமக்கு கொடுத்த வார்த்தை எங்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை அளிக்கிறது. நாங்கள் செய்கிறது எந்த ஜெபமாக இருந்தாலும், எதை குறித்து நாங்கள் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் வச்சாலும் அது ஒரு நாளும் வீணாய் போகாது. ஆண்டவர் எப்போதும் எங்களுடைய அழுகுரலையும் வேண்டுதல்களையும் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். இந்த கட்ட காலத்துல ஆண்டவர்கிட்ட உதவி வேண்டுமாறு அன்று தாவீது ஆண்டவரை குறித்து பாடின புகழ்பா இன்று எங்களுக்கும் ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாங்க தனியாக இருக்கிறோம் என்று நினைக்கலாம். எங்களுடைய பிரச்சனைகள் யாருக்கும் புரியவில்லை என்று தோணலாம். ஆனா உண்மையில் ஆண்டவர் நம் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அறிந்திருக்கிறார். நாங்கள் சொல்லாமல் இருந்தா கூட அவர் நம் மன வேதனைகளை உணர்ந்திருக்கிறார். எங்களுக்கு என்ன வேண்டும், எப்ப என்ன செய்யணும் என்று அவருக்கு தெரியும். நீங்க வியாதியோடு இருக்கிறீங்களா? தீராத உடல் பிரச்சனையில அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் நிச்சயமாக அதுகள் இருந்தெல்லாம் உங்களை விடுவிப்பார். இந்த வசனத்துல தாவீது தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அவர் பல சோதனைகள் துன்பங்களை சந்தித்தார். இருந்தாலும் ஆண்டவர் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை குறையவே இல்லை. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார் என்ற அவருடைய உறுதி இன்று நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். நாங்க கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று. முதல்ல நாங்க நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். அடுத்து மனமுடைந்த நேரங்களிலும் ஆண்டவரை தேட வேண்டும். பதில் தாமதமாக வந்தாலும் ஆண்டவர் செயலில் இருக்கிறார் என்று நாங்க நம்ப வேண்டும். இந்த காலை அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆண்டவரிடத்துல நாங்க மனம் விட்டு பேசுமா. இந்த நாள்ல ஆண்டவர் எங்களுக்கு சமாதானத்தையும் தைரியத்தையும் கிடைக்கும்படியாக செய்வார். ஜெபம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஆண்டவரோடு உள்ள நமக்கு இருக்கிற உறவு. அதனால இந்த நாள்ல நம்பிக்கையோட தொடங்குங்க. உங்களோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். உங்களோட வாழ்க்கையில அவர் நிச்சயமாக செயல்படுத்துவார். அநேகருடைய பல நாள் காத்திருப்பு இன்றைக்கு அவருடைய கையில பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்க அவருக்கு இந்த நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே போல யார் யாரெல்லாம் இன்னும் காத்து கொண்டிருக்கிறீங்களோ தொடர்ந்து நம்பிக்கையோடு காத்து கொண்டிருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு காத்திருப்புக்கான வருடத்திற்கும் இரட்டித்தனமான நன்மையான பலன்களை நீங்கள் காணும்படியாக உங்கள் கை பிரகாசம் செய்யும்படியாக ஆண்டவர் மாற்றுவார். முழுமையான விசுவாசம், நம்பிக்கை, இதுல உறுதியா இருங்க. ஆமேன்.